தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உள்ளது. இந்த நிலையில் ஹைதராபாத் பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகில் காஞ்சா கச்சிபவுலியில் உள்ள 400 ஏக்கர் நிலத்தை மறுசீரமைப்பு செய்யும் நோக்கில் ஒரு ஐடி பூங்காவை அமைக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் மாநிலத்தில் முதலீட்டை ஊக்குவிப்பதே தனது குறிக்கோள் என்றும் அந்த நிலத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அரசாங்கம் பதிலளித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக புல்டோசர்கள் மற்றும் மண் அள்ளும் இயந்திரங்கள் அப்பகுதிக்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதையடுத்து காவலர்கள் குவிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அங்குள்ள வனவிலங்குகளும் பாதிக்கப்படுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த பகுதி வெறும் நிலமாக மட்டுமே கருதப்படுவதாகவும் காடுகளுக்கும் அங்கு வாழும் வனவிலங்குகளுக்கும் மதிப்பில்லையா என்பதே அவர்கள் முன்வைக்கும் வாதமாக இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு முன்னாள் முதல்வர் கே. சந்திரசேகர் ராவ் தலைமையிலான பாரத ராஷ்டிர சமிதி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது துரோகத்தின் வெளிப்பாடு. ராகுல் காந்தி ஒரு கையில் அரசியல் அமைப்பை பிடித்துக்கொண்டு பிரசங்கம் செய்கிறார். அதே நேரத்தில் அவரது அரசாங்கம் அதற்கு நேர்மாறாக செயல்படுகிறது என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் அரசு அதிகாரிகளை தங்களை வேலை செய்ய விடாமல் தடுத்ததற்காக மட்டுமே 53 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். காவல்துறையினரை தாக்கிய மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து மாணவர்கள் தரப்பில் காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்து பல்கலைக்கழக மாணவர் சங்கம் அந்த பகுதியில் அமைதியான பேரணியை மட்டுமே நடத்தியது. மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு ஜனநாயக உரிமை உண்டு. ஆனால் காவல்துறையினர் மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இன்னும் சிலர் விடுவிக்கப்படவில்லை. அவர்களை விடுவிக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். முன்னதாக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் தூண்டிவிடப்படுகின்றனர். நிலத்தின் திட்டமிடப்பட்ட மேம்பாடு தொடர்பாக நீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.